துயர் நீக்கும் வேப்பமரம். உலகமே கடல் நீரால் மூழ்கியது. உலகின் முதல் சுனாமி அதுவாகத்தான் இருக்கும். அதன் பிறகு பூலோகத்தில் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் இருந்தது. சிவபெருமான் தன் திருவிளையாடல்களை புரிய பூமியில் யாரும் இல்லை, மேலோகத்திலும் எவரும் இல்லை. அதனால் மறுபடியும் உலகத்தை உருவாக்கலாம் என்கிற எண்ணத்தில் முதலில் எதை உருவாக்குவது என்ற தீவிர சிந்தனையில் இருக்கும்போது வேதங்களை வேப்பமரங்களாக உருவாக்கினார். பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக பராசக்தி, பிரம்மன் மற்றும் தேவர்களையும் பூலோக ஜீவராசிகளையும் படைத்து புதிய உலகத்தை ஏற்படுத்தினார். தேவாதி தேவர்களையும் தன் சரிபாதியான பராசக்தியை கூட மேல்லோகத்தில் முதலில் படைக்காமல் பூமியில் வேப்பமரத்தை முதலில் ஈசன் படைத்ததற்கு காரணமில்லாமல் இல்லை. நல்ல விஷயங்களுக்காக ஒரு செயலை உருவாக்கும் போது அதில் தீய விஷயங்களும் கூடவே இருக்கும் என்பது இயற்கை நியதி. அதுபோல ஜீவராசிகளை படைக்கும் போதே நோய் பரப்பும் கிருமிகளும் தோன்றும். அந்த நோய் பரப்பும் தீயவைகளை அழித்திடும் ஆற்றல் கசப்பான வேப்ப மரத்திற்குத்தான் உண்டு. யாகம் செய்யும் இடத்தில் வேப்பமரம் இருந்தால் மந்திரங்களுக்கு அதிக சக்தி உண்டாகும். காரணம், வேதங்களே வேப்பமரங்களாக மாறின. வேப்பமரம் உள்ள இடத்தில் எந்த தீய சக்திகளும் அண்டாது. யாகங்களை செய்ய இயலாதவர்கள் கூட வேப்பமரத்திற்கு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஆராதனை செய்து வந்தால் அந்த நபர் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவார். அதன் பயன் மறுஜென்மத்திலும் தொடரும் என்பது மறுக்க முடியாத உண்மை.